இந்த மாதம் இந்தியா, அடுத்த மாதம் சீனா என இரு நாடுகளுக்கும் பயணம் செய்யவிருக்கும் இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேன எந்த நாட்டுடனான நட்புறவுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்போகிறார் என்ற கேள்வி சர்வதேச அளவில் எழுந்துள்ளது. எனவே இதுகுறித்து இலங்கையின் மூத்த பத்திரிகையாளர்களில் ஒருவரும் சர்வதேச அரசியல் ஆய்வாளருமான பாரதியுடன் நமது சிறப்பு செய்தியாளர் சண்முக சுந்தரம் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். இலங்கை இந்திய உறவு தற்போது எப்படி இருக்கிறது? அதாவது மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்துக்கு பின்னர் பதவியேற்றுள்ள மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு மிகவும் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறது என்றுதான் நிச்சயமாக கூற வேண்டும். மைத்ரிபால சிறிசேனா தெரிவு செய்யப்பட்ட உடனடியாகவே இந்திய பிரதமர் மோடி உடனடியாகவே அவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தவுடன் அழைப்பொன்றையும் விடுத்திருந்தார். அந்த அழைப்பை ஏற்று இந்த மாதம் 15ஆம் தேதி மைத்ரிபால சிறிசேனா இந்தியாவுக்கு செல்ல இருக்கின்றார். அதே வேளையில் வெளி விவகார அமைச்சர் கூட தான் பதவியேற்று 5 தினங்களுக்கிடையே டெல்லிக்கு சென்று வந்திருந்தார். இந்த விஜயங்கள் அனைத்தும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவுகள் இப்போது ஒரு புதிய பாதையில் ஒரு சிறப்பான முறையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை புலப்படுத்துகின்றது. அது புதிய பாதையில் இந்தியாவுடனான உறவு செல்கிறது என்று கூறும் அதே வேளையில் சீனாவுடனான நட்புறவு எப்படி இருக்கிறது? இலங்கையை பொறுத்தவரையில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் சீனாவுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுத்திருந்தது. அந்த முக்கியத்துவம் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடிய அளவுக்கு கூட அந்த முக்கியத்துவம் சென்றிருந்தது என்று நிச்சயமாக கூறலாம். குறிப்பாக சீனாவுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், அவர்களுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பில் தடுத்து நின்றது போன்ற சம்பவங்கள் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைந்திருந்தது. இருந்த போதிலும் புதிய அரசாங்கம் கூட சீனாவுடனான உறவுகளை தொடர்ந்தும் பேணிக்கொண்டுதான் வரப்போகிறது என்பது நிச்சயமாக தெரிகின்றது. புதிய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு நியூட்ரலான, அதாவது நடுநிலைமையான வெளியுறவு கொள்கை அவர்கள் பின்பற்றுவார்கள் என எதிர்பார்க்கலாம். அந்த கொள்கையின்படி சீனாவுடனான உறவுகளையும் அவர்கள் தொடர்ந்து பேணுவார்கள். ஏனென்று சொன்னால் ஒரேயடியாக அந்த உறவுகளை முறித்துவிடக்கூடிய நிலைமை இல்லை. அதே வேளையில் அது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக அமையாத அளவுக்கு அந்த உறவுகள் பேணப்படும் என்று நினைக்கலாம். அதாவது மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் சீனா இந்தியா என்று வரும்பொழுது சீனாவுக்கு தன்னுடைய ஆதரவு அதிகமாக காட்டினார். தற்போது சிறிசேனா ஆட்சி காலத்தில் யாருக்கு ஆதரவு அதிகமாக கூடுதலாக இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் அவர் ஒரு நியூட்ரலான, ஒரு நடுநிலைமையான கொள்கையைத்தான் இந்த இடத்தில் கடைபிடிப்பார் என நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். இருந்த போதிலும் இந்தியாவுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இலங்கையின் வெளியுறவு கொள்கை வகுப்பை பொறுத்தவரையில் கூட நீண்ட காலமாகவே சொல்லப்பட்டு வந்திருக்கிறது, இந்தியாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று. ஏன்னு சொன்னால் இந்தியா அண்டை நாடாக இருப்பதுடன் மட்டுமன்றி இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கக்கூடிய வகையில் இலங்கையை மேற்கு நாடுகள் அல்லது சீனா போன்ற நாடுகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அந்த நிலைமை இந்தியாவை பாதிக்கும் என்பதால் இந்தியாவுடனான நல்லுறவுகளை பேணுவது இலங்கைக்கு பாதுகாப்பானது என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. தற்போது அரசியல் ஆய்வாளர் பாரதியிடம் பேசியதிலிருந்து இந்தியாவுடனான உறவை மேலும் வலுப்படுத்த விரும்பும் இலங்கை அரசாங்கம் சீனாவுடனான வலுவான உறவை இழக்க விரும்பவில்லை என்பதைதான் சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. ஒளிப்பதிவாளர் மதன் மற்றும் சிறப்பு செய்தியாளர் தங்கவேலுவுடன் சண்முக சுந்தரம், புதிய தலைமுறைக்காக கொழும்புவிலிருந்து.